பிருந்தாவனம் ஸ்போக்கன் ஹிந்தி. நான் உங்கள் பிருந்தாவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் லெசன் 5 பற்றி பார்க்க போகிறோம். லெசன் 5ல் வெர்ப்ஸ் வினைச்சொற்கள் பற்றி பார்க்க போகிறோம். வினைச்சொல் வெர்ப், இதை ஹிந்தியில் கிரியா கிரியா. வினைச்சொல் என்பது ஒரு மொழிக்கு இதயம் போன்றது. ஒரு உயிர் வாழ்வதற்கு இதயம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல ஒரு மொழிக்கு வினைச்சொல் என்பது மிக மிக முக்கியம். சுருக்கமாக சொன்னால் ஹார்ட் ஆஃப் லாங்குவேஜ். வினைச்சொல் என்றால் என்ன? வினைச்சொல் ஒரு செயல் அல்லது நிகழ்வை வெளிப்படுத்தும் சொல் வினைச்சொல். விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு வாக்கியத்தில் பல வார்த்தைகள் இருக்கும். அதில் செயலை குறிக்கும் வார்த்தையோ அல்லது ஒரு நிலையை குறிக்கும் வார்த்தையோ இருந்தது என்றால் அதற்கு பெயர்தான் வினைச்சொல். ஒரு செயலையோ ஒரு நிலையையோ ஒரு தன்மையையோ குறிக்கும் சொல் வினைச்சொல். வினைச்சொல் இல்லாமல் எந்த ஒரு வாக்கியமும் நிறைவு பெறாது. ஒரு வாக்கியம் முழுமையாக அமைவதற்கு குறைந்தது 3 வார்த்தைகளாவது இருக்க வேண்டும். சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் இல்லாமல் கூட வாக்கியம் அமைக்கலாம், ஆப்ஜெக்ட் இல்லாமல் கூட வாக்கியம் அமைக்கலாம். ஆனால் வெர்ப் இல்லாமல் வாக்கியம் அமைக்க முடியாது. இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்க, இதை பற்றி விளக்கமாக பார்ப்போம். நான் ஹிந்தி கற்பிக்கிறேன். ஐ டீச் ஹிந்தி. இதில் சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் இந்த 3மே இருக்கு. இதில் ஐ வந்து சப்ஜெக்ட், டீச் வந்து வெர்ப், ஹிந்தி வந்து ஆப்ஜெக்ட். நான் ஹிந்தி கற்பிக்கிறேன். இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமேஜை பாருங்க. நான் ஹிந்தி கற்பிக்கிறேன். இதில் சப்ஜெக்டை எடுத்துட்டு நம்ம பேச போகிறோம். வெர்பு வந்து டீச், ஆப்ஜெக்ட் வந்து ஹிந்தி. டீச் ஹிந்தி, ஹிந்தி கற்பிக்கிறேன். இதில் சப்ஜெக்ட் இல்லாமலும் பொருள் தருகிறது. அடுத்த இமேஜை பாருங்க. சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு, ஆப்ஜெக்ட் இல்லாமல் கொடுத்துருக்கேன். ஐ டீச், நான் கற்பிக்கிறேன். இந்த 2 இமேஜ்லையும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, சப்ஜெக்ட் இல்லாமலும் நம்ம வாக்கியம் அமைக்கலாம், ஆப்ஜெக்ட் இல்லாமலும் வாக்கியம் அமைக்கலாம். ஆனால் வினைச்சொல் இல்லாமல் வெர்பு இல்லாமல் நம்ம வாக்கியம் அமைக்க முடியாது. வெர்பு இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் முழுமையடையாது. இப்போ ஸ்க்ரீனில் பாருங்க. வினைச்சொல் ஆனா, ஆனா வருவது அல்லது வருதல், டு கம். இந்த மாதிரி 1லிருந்து 100 வரைக்கும் வினைச்சொற்கள் லெசன் 5ல் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1லிருந்து பார்ட் 10 வரைக்கும் வீடியோ போட போகிறேன். இது வரைக்கும் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தன்யவாத் தோஸ்தோ. If you have any doubts, message us on Brindavanam Spoken Hindi WhatsApp number 809-839-0109 or Gmail us in brindavanamspokenhindi@gmail.com. Dhanyavad. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. Thanks for watching.